ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். குருபிரம்மா குருவிஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. சத்குருப்யோ நமः. அரகர சங்கர ஜெய ஜெயசங்கர. ஆடி மாதம் அமாவாசை, ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, ஆடி அமாவாசை. இந்த அமாவாசை ரொம்ப விசேஷம். எல்லாரும் தர்ப்பணம் பண்ணுறவா எல்லாரும் பண்ணுவா. இந்த ஆடி அமாவாசைக்கு, மாலை அமாவாசைக்கு, தை அமாவாசைக்கு. அது மாதிரி இந்த மாதம் ஆடி அமாவாசை ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி வருது. 4ஆம் தேதி அமாவாசை. என்னென்ன வேண்டிய சாமான்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். எல்லாம் கருப்பு எள்ளு கொஞ்சமாக ஒரு இதில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கருப்பு எள்ளு கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அக்ஷதை, பச்சை அரிசி கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கிண்ணத்தில் சில்லறை காயின்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பஞ்சபாத்திரம், வெள்ளினா வெள்ளி, காப்பர்னா காப்பர், பித்தளைனா பித்தளை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உட்கார்றதுக்கு ஆசனம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் சொம்புல ஜலம் எடுத்து வச்சுக்கோங்க. வெத்தலை பாக்கு எல்லாம் எடுத்து வச்சுக்கணும். ஆடி அமாவாசையாக இருக்கிறதுனால அமாவாசைலாத்து வழக்க பிரகாரம் அரிசி, தேங்காய், வெத்தலை பாக்கு, பழம் வச்சு கொடுப்பா வாத்தியாருக்கு. அந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு 3 பீல் கட்டின பவித்திரம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கூர்ச்சம், ஒரு கூர்ச்சனா ஒரு கூர்ச்சம், 2னா 2 கூர்ச்சம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கட்ட தர்பை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஆசனங்கள் எல்லாம் ரெடியாக இருக்கா ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கிழக்க பார்த்து உட்காந்துக்கணும். கிழக்க பார்த்து உட்காந்துட்டு பெரியவாளாக இருந்தாலும் கல்யாணம் ஆனவானா பஞ்சகச்சம் கட்டிக்கிறது விசேஷம். இல்லை நார்மல் அவாவாத்து சம்பிரதாயங்கள் எப்படியோ அந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி உட்காந்துக்கணும். சரியா? எல்லா சாமான் எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு பஞ்சபாத்திரத்தில் ஜலம் ஊற்றிக்கோங்க. ஜலம் ஊற்றிட்டு ஒரு ஆச்சமனம் பண்ணணும். சரியா? ஓம் அச்சுதாய நமஹ, ஓம் அனந்தாய நமஹ, ஓம் கோவிந்தாய நமஹ. கை வாஷ் பண்ணிக்கோங்க. கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரா. அந்த பவித்திரம் இருக்குல்ல, அது வந்து மோதிர விரல்ல போட்டுக்கணும். மந்திரம் முடிஞ்ச உடனே வலதுகை ரைட் ஹேண்ட் மோதிர விரல்ல பவித்திரத்தை போட்டுக்கோங்க. ரித்யாஸ்மகப்தே நமசோபசித்யா மித்ரம் தேவமித்ரதே யன்னோஸ்தோ அனுராதாரபிஷாவர்தயந்தா ஷிதஞ்சே வேமதரஸ்தவீராः தீர்காயுஷ்யமஸ்து. பவித்திர வரல்ல இந்த பவித்திரத்தை போட்டுக்கோங்க. மோதிர வரல்ல போட்டினதுக்கப்புறம் 2 கட்ட தர்பை கையில் எடுத்துக்கோங்க. ஆசனமாக போட்டுன்னு உட்காந்துக்கணும். மந்திரத்தை சொல்லுங்க. தர்பேஷ்வா ஆசீனஹா. ஜலத்தை தொட்டு கை வாஷ் பண்ணிக்கோங்க. உபஸ்பிருஷ்யா. இன்னும் 2 தர்பையை எடுத்துட்டு பவித்திரத்தோட இடுக்கிக்கணும். தர்பாந்தாரயமானஹா. இப்போ வந்து சங்கல்பம். சரியா? கூட்டிக்கணும். சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேதே சர்வவிக்ன உபசாந்தே. பிராணாயம் பண்ணுங்க. ஓம் பூஹ, ஓம் புவஹ, ஓம் சுவஹ, ஓம் மஹஹ, ஓம் ஜனஹ, ஓம் தபஹ, ஓம் சத்யம், ஓம் தத்சவிதுः வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. ओमापः ज्योतिरसः அமிர்தம் பிரம்மா பூர்புவஸ்வரோ. உங்கள் ரைட் ஹேண்ட் காதை தொட்டுட்டு இடதுகை கீழே வலதுகை மேலே வச்சுக்கணும். சரியா? வச்சுட்டு மந்திரத்தை சொல்லுங்க. மமோபார்த்த சமஸ்த துரித க்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் அபவித்ரஹ பவித்ரோ வா சர்வாவஸ்தாம் கதோப்பி வா ஸ்மரேதே புண்டரீகாட்சம் சபாஹ்யா ஆப்யந்தரஹ சுச்சிः மானசம் வாச்சிகம் பாபம் கர்மணாம் சமுபார்ஜிதம்
ஸ்ரீராம ஸ்மரணேனைவ விபோஹதி நசுஞ்சயः ஸ்ரீராம ராம ராம திதிர்விஷ்ணுः ததாவாரः நக்ஷத்ரம் விஷ்ணுரேவ ச யோகஸ்ச கரணம் சைவ சர்வம் விஷ்ணுமயம் ஜகத் ஸ்ரீகோவிந்தா கோவிந்த கோவிந்தா அத்ய ஸ்ரீ பகவதः மகாபுருஷஸ்ய விஷ்ணோராக்ஞயா பவர்த்தமானஸ்ய அத்ய பிரம்மணः द्वितीयपरार्थे श्वेतवराह कल्पे वैवस्वत मन्वन्थरे अष्टाविंशति तमे कलियुगे प्रथमे पाठे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे सकाब्धे अस्मिन् वर्धमाने व्यवहारिके प्रभवाति षष्ठी संवत्सराणां मध्ये क्रोधिनाम संवत्सरे दक्षिणायने ग्रीष्म ऋतौ कटकमासे कृष्णपक्षे अमावास्यायां पुण्यतिथौ वासरः भानुवासर யுக்தாயா அன்னைக்கு கார்த்தால 3 மணி வரை பூஷம் இருக்கு. சரியா? அதனால அந்த நட்சத்திரம் இருக்கும். புஷ்ய நட்சத்திர யுக்தாயாம் விஷ்ணுயோக விஷ்ணுகரண ஏவங்குண சகல விசேஷண விசிஷ்டாயாம் அஸ்யாம் அமாவாஸ்யாயாம் புண்ணியதித்தௌ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பூனலை லெஃப்ட் பண்ணிக்கணும். பிராச்சீனா வீதி பூனலை லெஃப்ட் பண்ணிட்டு உங்கள் ஆத்து கோத்திரத்தை சொல்லிக்கணும். சரியா? கோத்ராணாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபாணாம் அஸ்மத் பித்ருபிதாமக பிரபிதாமகானாம் அம்மா இருந்தால் பிதாமகி பிதுப்பிதாமகி பிதுஹு பிரபிதாமகீனாம் அம்மா இல்லாட்டினால் மாத்ருபிதாமகி பிரபிதாமகீனாம் உங்கள் அம்மா வழி கோத்திரத்தை சொல்லிக்கணும். அதாவது அம்மாவோடைய அப்பா மாதாமகான் அந்த வழி கோத்திரத்தை சொல்லிக்கணும். கோத்ராணாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபாணாம் அஸ்மத் சபத்னீக மாதாமக மாதுப்பிதாமக மாதுஹு பிரபிதாமகானாம் உபயவம்ச வர்க்கத்வய பித்ருணாம் அக்ஷய திருப்தியர்த்தம் அமாவாஸ்யாயாம் புண்ணியகாலே தர்ஷஸ்ரார்த்த திலதர்ப்பண ரூபேன அத்தியகரிஷ்யே அப்படின்னு உங்கள் கையில் இருக்கின்ற கட்டதர்பையை மெதுவாக ரிமூவ் பண்ணுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் கிழக்க பார்த்து உட்காந்துட்டு இருப்பேன். ஈஸ்ட்டை பார்த்து வடக்க பார்த்து நார்த் சைடு அந்த கட்டதர்பையை கீழே போட்டுவிடுங்க. கீழே போட்டுட்டு உங்கள் பூனலை உபவீதி பூனலை சரியாக போட்டுக்கோங்க. சரியாக போட்டுட்டு பஞ்சபாத் ஜலத்தை தொட்டு கை வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு மறுபடியும் பூனலை லெஃப்ட் பண்ணிக்கோங்க. பிராச்சீனா வீதி பூனை லெஃப்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நேராக ஒரு தாம்பாளம் இருக்கும். அந்த தாம்பாளத்தில் கட்டதர்பையை அது மேலே வச்சுக்கோங்க. 2 பக்கமும் கட்டதர்பையை வச்சுட்டு இந்த கூர்ச்சம், சரியா? ஒரு கூர்ச்சனா ஒரு கூர்ச்சம், 2 கூர்ச்சனா 2 கூர்ச்சம், அந்த மாதிரி நீங்கள் ஈஸ்ட்டை பார்த்து உட்காந்துட்டு இருப்பேன்.
கிழக்க பார்த்து, கிழக்கு, மேற்கு, வடக்கு. இந்த கூர்ச்ச நுனி வந்து வடக்க பார்த்து இருக்கணும். இது சவுத் பார்த்து, இந்த பக்கம் தெற்க பார்த்து இருக்கணும். அது மாதிரி தாம்பாளத்தில் வச்சுக்கோங்க. 1னா 1, 2னா 2 அந்த மாதிரி கூர்ச்சம் வச்சுட்டு தாம்பாளத்தில் பூனலை லெஃப்ட் பண்ணிட்டு இருக்கேளா அப்படின்னு பார்த்துக்கோங்க. பூனலை லெஃப்ட் பண்ணிட்டு இருந்தேன்னா லெஃப்ட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் பண்ணிட்டு எள்ளு கையில் எடுத்துக்கணும். எள்ளு கையில் எடுத்துட்டு மறித்து அந்த கூர்ச்சத்து மேலே ஆவாகனம் பண்ணணும். சரியா? அதுக்குள்ளே மந்திரத்தை சொல்லுங்க. கையில் எள்ளு எடுத்துக்கோங்க. எள்ளு அக்ஷதை ரெண்டையும் சேர்த்து எடுத்துக்கணும். ஆடி அமாவாசையாக இருக்கிறதுனால எள்ளு அக்ஷதை எடுத்துக்கலாம். சில பேர் அவாவா ஆத்துவாத்திய அவாவா பழக்க பிரகாரம் வெள்ளி செவ்வாய் கிரகணங்கள் மாசப்பரப்பப்போ தான் எள்ளு அக்ஷதை சேர்த்துப்பா. சில ஆத்து சம்பிரதாயங்கள் எள்ளு அக்ஷதை சேர்த்து பண்ணுறது விசேஷம்தான். அவள் ஆத்துவாத்தியர் எப்படி சொல்கிறாளோ அந்த மாதிரி இது பண்ணிக்க வேண்டிதான். எள்ளு எடுத்துட்டு மந்திரத்தை சொல்லுங்க. மறித்து அந்த கூர்ச்சத்து மேலே போடணும். சொல்லுங்க. ஆயாத பித்தராக சௌமியா கம்பீரைः பதிபிः பூர்வைः பிரஜாம் அஸ்மப்யம் தத்தோரகிஞ்ச தீர்காயித்வஞ்ச சதசார ரஞ்ச அஸ்மின் கூர்ச்சே வர்க்கத்வய மறிச்சு போடுங்க. பித்ரேனு ஆவாகயாமி போட்டுட்டு கட்டத்திரமே கையில் வச்சுக்கணும். அது மேலே ஆசனமாக வைக்கணும். சரியா? மந்திரம் முடிஞ்ச உடனே அது மேலே ஆசனமாக வைக்கணும். சொல்லுங்க. சகிருதா சின்னம் பரிகிஹி ஊர்ணாமிருதோ ஸ்யோணம் பித்ருப்யஸ்த்வா பராம்யஹம் அஸ்மின் சீதந்துமே பிதரஹ சௌம்யாஹ பிதாமஹாஹ பிரபிதாமஹஸ்ச அனுகைः சஹ வர்க்கத்வய பித்ருணாம் அது மேலே வைங்க. இதமாசனம் 2 எள்ளு அக்ஷதை மறிச்சு போடுங்க. திலாதி சகலாராதனை ஸ்வர்ச்சிதம் அந்த உதிரணியை அந்த கூர்ச்சத்து மேலே வச்சுடுங்க. இப்படி வைக்கலாம், இப்படி வைக்கலாம், இப்படி வைக்கலாம். சில பேர் இப்படி வைக்கணுமா இப்படி வைக்கணுமா கேட்பா. அந்த கூர்ச்சத்து மேலே கூர்ச்சம் இந்த பக்கம் போகக்கூடாது, நுனி தெற்க பார்த்து தான் இருக்கணும். அதுக்காக தான் அந்த உதிரணி அது மேலே வைங்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. லெஃப்ட் ஹேண்டில் பஞ்சபாத்திரம் கையில் வச்சுக்கோங்க. அதில் அக்ஷதை போட்டுக்கோங்க ஜலம் விட்டு. மந்திரம் முடிஞ்ச உடனே மறித்து விடணும். சரியா? மந்திரத்தை சொல்லுங்க. உதீரதாம் அவரே உத்பராசஹா உன்மத்யமா பிதரஹ சௌம்யாசஹ அசும் ஏயேயுஹு அவர்காஹ ரிதஜ்ஞாஹ தேனோ பந்து பிதரோஹவேஷு. உங்களோட கோத்திரம் உங்கள் அப்பா பேர் சொல்லிக்கணும். கோத்ராணாம் அப்பா பேர் சொல்லிக்கோங்க. வசுரூபானே அஸ்மதே மறிச்சு விடுங்க. பித்ரேனே சுதாடமஸ்தர்ப்பயாமி அங்கிரசோணஹ பிதரஹ நவக்வாஹ அதர்பாணஹ பிருகவஹ சௌம்யாசஹ தேஷாம் பயம் சுமத்தௌ யக்ஞயானாம் அபிபத்ரே சௌமனசே சியாமா. உங்கள் கோத்திரம் உங்கள் அப்பா பேர். கோத்ரானே அப்பா பேர் சொல்லிக்கோங்க. ஷர்மணஹ வசுரூபானே மறிச்சுடுங்க. அஸ்மதே பித்ரேனே சதாடமஸ்தர்ப்பயாமி ஆயந்துணஹ பிதரஹ மனோஜவஷஹ அக்னிஷ்வாதா பதிபிஹ தேவயானைஹ அஸ்மின் யஜ்ஞே ஸ்வதயாமதந்து அதிப்ருவந்து தே வந்து அஸ்மானே. உங்கள் கோத்திரம் அப்பா பேர். கோத்ரானே அப்பா பேர் சொல்லிக்கோங்க. ஷர்மணஹ வசுரூபானே அஸ்மதே பித்ரேனே சுதா நமஸ்தர்ப்பயாமி. அப்பாவாச்சு, அடுத்து தாத்தா. ஊர்ஜம் வகந்தீஹி அமர்த்தம் கிருதம்
पयः कीलालं परिसृतं स्वधास्थ தர்ப்பயுதமே பித்ரேன தாத்தா பேர் சொல்லிக்கோங்க அதே கோத்திரம் கோத்ரான தாத்தா பேர் ஷர்மணः ருத்ரரூபான அஸ்மத் பிதாமகான சதா நமஸ்தர்ப்பயாமி பித்ருभ्यः சதாவிभ्यः சதா நமः பிதாமகேभ्यः சதாவிभ्यः சதா நமः பிரபிதாமகேभ्यः சதாவிभ्यः சதா நமः அக்ஷன் பிதரः உங்க கோத்திரம் தாத்தா பேர் சொல்லிக்கணும் கோத்ரான தாத்தா பேர் சொல்லிக்கணும் ஷர்மணः ருத்ரரூபான அஸ்மத் பிதாமகான சதா நமஸ்தர்ப்பயாமி ஏ சேஹ பிதரः ஏச்சனேகா யாகுஷ்ச வித்மயான உச்சன பிரவித்மா அக்னே தானுபேத்தா எதிதே ஜாதவேதः தயா பிரத்தம் ஸ்வதயா மதந்து உங்க கோத்திரம் தாத்தா பேர் கோத்ரான தாத்தா பேர் சொல்லிக்கோங்க ஷர்மணः ருத்ரரூபான அஸ்மத் பிதாமகான சதா நமஸ்தர்ப்பயாமி அடுத்து மூணாவது தாத்தா மதுவாதா ரிதாயதே மதுக்ஷரந்தி சிந்தவः மார்த்வீர்ணः சந்து ஓஷதீः அதே கோத்திரம் மூணாவது தாத்தா பேர் சொல்லிக்கணும் கோத்ரான மூணாவது தாத்தா பேர் சொல்லிக்கோங்க ஷர்மணः ஆதித்யரூபான அஸ்மத் பிரபிதாமகான சதா நமஸ்தர்ப்பயாமி மதுநக்தம் தோஷசி மதுமத் பார்த்திபம் ரஜः மதுத்யௌः அஸ்துணப்பிதா கோத்ரான தாத்தா பேர் சொல்லிக்கணும் மூணாவது ஷர்மணः ஆதித்யரூபான அஸ்மத் பிரபிதாமகான சதா நமஸ்தர்ப்பயாமி மதுமானः வனஸ்பதிः மதுமாஹும் அஸ்து சூர்யः மார்த்வீः காவோ பவந்து நः கோத்ரான மூணாவது தாத்தா ஷர்மணः ஆதித்யரூபான அஸ்மத் பிரபிதாமகான சதா நமஸ்தர்ப்பயாமி அப்பா தாத்தா தாத்தா ஆச்சு இப்போ அம்மா இல்லாட்டினால் அம்மா பேர் சொல்லிக்கணும் அதே கோத்திரம் அம்மா பேர் சொல்லி கோத்ராஹ அம்மா பேர் சொல்லிக்கணும் நாம்னீஹி வசுரூபாஹ மாத்ருஹ் சதா நமஸ்தர்ப்பயாமி கோத்ராஹ அம்மா பேர் சொல்லிக்கணும் நாம்னீஹி வசுரூபாஹ மாத்ருஹ் சதா நமஸ்தர்ப்பயாமி கோத்ராஹ அம்மா பேர் சொல்லிக்கணும் நாம்னீஹி வசுரூபாஹ மாத்ருஹ் சதா நமஸ்தர்ப்பயாமி அடுத்து பாட்டி கோத்ராஹ பாட்டி பேர் சொல்லிக்கணும் நாம்னீஹி ருத்ரரூபாஹ பிதாமகி சதா நமஸ்தர்ப்பயாமி கோத்ராஹ பாட்டி பேர் சொல்லிக்கோங்க நாம்னீஹி ருத்ரரூபாஹ பிதாமகி சதா நமஸ்தர்ப்பயாமி கோத்ராஹ பேர் சொல்லிக்கணும் நாம்னீஹி ருத்ரரூபாஹ பிதாமகி சதா நமஸ்தர்ப்பயாமி அடுத்து மூணாவது பாட்டி கோத்ராஹ பேர் சொல்லிக்கோங்க நாம்னீஹி ஆதித்யரூபாஹ பிரபிதாமகி சதா நமஸ்தர்ப்பயாமி கோத்ராஹ பேர் சொல்லிக்கணும் நாம்னீஹி ஆதித்யரூபாஹ பிரபிதாமகி சதா நமஸ்தர்ப்பயாமி கோத்ராஹ பேர் சொல்லிக்கணும் நாம்னீஹி ஆதித்யரூபாஹ பிரபிதாமகி சதா நமஸ்தர்ப்பயாமி இது அம்மா பாட்டி பாட்டியாச்சு இப்போ அம்மா இருந்தால் அப்பாவுடைய அம்மாவை எடுத்துக்கணும் சரியா கோத்ரா
அம்மாவுடைய அம்மா பேர் சொல்லுங்க. நாம்னீஹி வசுரூபாஹ பிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி கோத்ராஹ பாட்டி பேர் சொல்லிக்கணும். நாம்னீஹி வசுரூபாஹ பிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி கோத்ராஹ பேர் சொல்லிக்கணும். நாம்னீஹி வசுரூபாஹ பிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. அப்பாவோடைய அடுத்த பாட்டி எடுத்துக்கணும். கோத்ராஹ பேர் சொல்லிக்கோங்க. நாம்னீஹி ருத்ரரூபாஹ பிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி கோத்ராஹ பேர் சொல்லிக்கோங்க. நாம்னீஹி ருத்ரரூபாஹ பிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி கோத்ராஹ பேர் சொல்லிக்கணும். நாம்னீஹி ருத்ரரூபாஹ பிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்து அப்பாவுடைய மூணாவது பாட்டி சரியா. கோத்ராஹ பேர் சொல்லிக்கோங்க. நாம்னீஹி ஆதித்யரூபாஹ பிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி கோத்ராஹ பேர் சொல்லிக்கோங்க. நாம்னீஹி ஆதித்யரூபாஹ பிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி கோத்ராஹ பேர் சொல்லிக்கணும். நாம்னீஹி ஆதித்யரூபாஹ பிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. அம்மா இருந்தால் பாட்டி பாட்டி பாட்டியாச்சு. இப்போ வந்து அம்மா வழி கோத்திரம் மாதா மகான் அந்த கோத்திரத்தை சொல்லிக்கணும் சரியா. அம்மாவுடைய அவ வழி கோத்திரத்தை சரியா. கோத்ரான பேர் சொல்லிக்கோங்க. அம்மாவுடைய அப்பா பேர் ஷர்மணஹ வசுரூபான அஸ்மதே மாதா மகான சதா நமஸ்தர்ப்பயாமி கோத்ரான பேர் சொல்லிக்கோங்க. ஷர்மணஹ வசுரூபான அஸ்மதே மாதா மகான சதா நமஸ்தர்ப்பயாமி கோத்ரான அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கோங்க. ஷர்மணஹ வசுரூபான அஸ்மதே மாதா மகான சதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்து அம்மாவுடைய தாத்தா பேர் கோத்ரான அம்மாவுடைய தாத்தா பேர் சொல்லிக்கோங்க. ஷர்மணஹ ருத்ரரூபான அஸ்மதே மாது பிதாமகான சதா நமஸ்தர்ப்பயாமி கோத்ரான பேர் சொல்லிக்கோங்க. ஷர்மணஹ ருத்ரரூபான மாது பிதாமகான சதா நமஸ்தர்ப்பயாமி கோத்ரான பேர் சொல்லிக்கோங்க. ஷர்மணஹ ருத்ரரூபான மாது பிதாமகான சதா நமஸ்தர்ப்பயாமி. அம்மாவுடைய மூணாவது தாத்தா கோத்ரான பேர் சொல்லிக்கோங்க. ஷர்மணஹ ஆதித்யரூபான அஸ்மதே மாது பிரபிதாமகான சதா நமஸ்தர்ப்பயாமி கோத்ரான பேர் சொல்லிக்கோங்க. ஷர்மணஹ ஆதித்யரூபான மாது பிரபிதாமகான சதா நமஸ்தர்ப்பயாமி கோத்ரான பேர் சொல்லிக்கோங்க. ஷர்மணஹ ஆதித்யரூபான அஸ்மதே மாது பிரபிதாமகான சதா நமஸ்தர்ப்பயாமி. அம்மாவுடைய அப்பா தாத்தா தாத்தா ஆச்சு. இப்போ வந்து மாதாமஹி அம்மாவுடைய அம்மா பேர் சொல்லிக்கணும். கோத்ராஹ அம்மாவுடைய அம்மா பேர் சொல்லிக்கோங்க. நாம்னீஹி அசுரூபாஹ மாதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி கோத்ராஹ அம்மாவுடைய அம்மா பேர் சொல்லிக்கோங்க. நாம்னீஹி அசுரூபாஹ மாதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி கோத்ராஹ பேர் சொல்லிக்கோங்க. நாம்னீஹி அசுரூபாஹ மாதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. அம்மாவுடைய பாட்டி பேர் கோத்ராஹ பேர் சொல்லிக்கோங்க. நாம்னீஹி ருத்ரரூபாஹ மாது பிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி கோத்ராஹ பேர் சொல்லிக்கோங்க. நாம்னீஹி ருத்ரரூபாஹ மாது பிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி கோத்ராஹ பேர் சொல்லிக்கோங்க. நாம்னீஹி ருத்ரரூபாஹ மாது பிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. அம்மாவுடைய மூணாவது தாத்தா கோத்ராஹ பேர் சொல்லிக்கோங்க. நாம்னீஹி ஆதித்யரூபாஹ மாது பிரபிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி கோத்ராஹ பேர் சொல்லிக்கணும். நாம்னீஹி ஆதித்யரூபாஹ மாது பிரபிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி கோத்ராஹ பேர் சொல்லிக்கோங்க. நாம்னீஹி ஆதித்யரூபாஹ மாது பிரபிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. அம்மாவுடைய அப்பா தாத்தா தாத்தா அம்மாவுடைய அம்மா பாட்டி பாட்டியாச்சு. இப்போ எல்லா ஜலத்தையும் மறிச்சு விடணும். சொல்லுங்க. ஞாதா ஜாத வர்க்கத்வய பித்ரேண சதா நமஸ்தர்ப்பயாமி ஞாதா ஜாத வர்க்கத்வய பித்ரேண சதா நமஸ்தர்ப்பயாமி ஞாதா ஜாத
भर्गत्वय पितॄन् சுதானமஸ்தர்ப்பயாமி. பஞ்சபாத்தில் எள்ளு அக்ஷதை ஜலம் இருக்கப்படாது, எல்லாத்தையும் மறிச்சு விட்டுடுங்க. ஊர்ஜம் பகந்தீஹி அமர்த்தம் கிருதம் பயः கீலாலம் பரிஸ்ருதம் சுதாஸ்த தர்ப்பயுதமே வர்க்கத்வய பித்ருன்னு மறிச்சு விட்டுருங்க. திருப்தியதா எல்லா ஜலத்தையும் கலக்கி விட்டுடுங்க. பஞ்சபாத்திரத்துலேயும் எள்ளு அக்ஷத ஜலம் இருக்கப்படாது, கையிலையும் எள்ளு அக்ஷதை இருக்கப்படாது, கையால் மீண்டுருங்கோ. பஞ்சபாத்திரத்தில் வேறு ஜலம் எடுத்து வச்சுக்கோங்க. பூனில் உபவீதி, பூனில் சரியாக போட்டுண்டு எந்திருந்து நின்றுக்கோங்க. நின்றுண்டு பிரார்த்தனை பண்ணிட்டு மந்திரத்தை சொல்லுங்க. தேவதாபிய பித்ருபியச்ச மகாயோகிபிய தேவச்ச நமசுதாயே ஸ்வாஹாயே நித்யவேம நமோ நமः. அங்கே ஆத்ம பிரதட்சணம் பண்ணிக்கோங்க. யானி காணிச்ச பாப்பானி ஜன்மாந்தர கிருதானிச்ச தானி தானி வினிஷந்தி பிரதட்சிண பதே பதே. அவாவாத்து சம்பிரதாய பிரகாரம் சில பேர் அபிவாதையை சொல்லி நமஸ்காரம் பண்ணுவா, சில பேர் பாவனையாக பண்ணிட்டு உட்காந்துப்பா. அவாவா வாத்தியார் அவாவாத் சம்பிரதாய பிரகாரம் பண்ணிட்டு கீழே உட்காந்துக்கோங்க. கீழே உட்காந்து பூனலை லெஃப்ட் பண்ணிக்கோங்க. பிராச்சீனா வீதி, பூனலை லெஃப்ட் பண்ணிட்டு அந்த கூர்ச்சம் இருக்குல்ல அதை யதாஸ்தானம் பண்ணணும். எள்ளு எடுத்துக்கோங்க, அக்ஷதையும் எடுத்துட்டு மந்திரத்தை சொல்லுங்க. ஆயாத பித்தரஹ சௌமியா கம்பீரைஹி பத்திபிஹி பூர்வைஹி பிரஜாம் அஸ்மப்யம் தத்தோ ரகிஞ்ச தீர்காயித்வஞ்ச சதஷார ரஞ்ச அஸ்மின் கூர்ச்சே வர்க்கத்வய பித்ராதீன். எள்ளு அக்ஷதை மறிச்சு கொடுங்க. யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி. தாம்பாளத்தில் உள்ள கூர்ச்சத்தை கட் பண்ணக்கூடாது, சரியா? அந்த கூர்ச்சத்தை மெதுவாக அவுக்கணும். 2னா 2, 1னா 1 ஒரு கூர்ச்சம். அந்த மாதிரி கூர்ச்சத்தை அவுத்துடுங்க, சரியா? எல்லா தர்பையும் எடுத்துக்கணும், எல்லா தர்பையும் எடுத்துக்கணும், சரியா? வலது கீழே வச்சுக்கணும். எள்ளு போட்டுக்கணும். லெஃப்ட் ஹேண்டில் பஞ்சபாத்திரம் எடுத்துக்கணும். மறித்து ஜலம் விடணும். சொல்லுங்க. ஏஷான்ன மாதா ந பிதா ந பந்துஹு நானியகோத்ரிணः தே சர்வே திருப்திமாயாந்தோ மயோ சிருஷ்டைः. மறிச்சு போட்டுருங்க. குஷோதகைः திருப்தியத திருப்தியத திருப்தியதா எல்லாத்தையும் போட்டுட்டு பூனலை சரியாக போட்டுக்கோங்க. உபவீதி, பூனலை சரியாக போட்டுண்டு பஞ்சபாத்திரத்தில் எள்ளு அக்ஷதை இருக்கக்கூடாது, சரியா? வேறு ஜலம் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு கையில் போட்டுருக்கிற பவித்திரத்தை அவுத்துருங்க. அவுத்துட்டு வலது காதில் வச்சுக்கோங்க, சரியா? ரைட் ஹேண்ட் காதில் வச்சுட்டு கையால் மீண்டு ஒரு ஆச்சமனம் பண்ணிக்கோங்க. அச்சுதாய நமஹ அனந்தாய நமஹ கோவிந்தாய நமஹ. கை வாஷ் பண்ணிக்கோங்க. அந்த பவித்திரத்தை கட் பண்ணக்கூடாது, மெதுவாக முடிச்சு அவுக்கணும். நீங்கள் கிழக்கு பார்த்து உட்காந்துருப்பேன். அந்த பவித்திரம் அவுத்துட்டு வடக்கு பாகத்தில் போட்டுடுங்க. போட்டுட்டு மறுபடியும் கையால் மீண்டு ஒரு ஆச்சமனம் பண்ணிக்கோங்க. அச்சுதாய நமஹ அனந்தாய நமஹ கோவிந்தாய நமஹ. கை வாஷ் பண்ணிக்கோங்க. கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா. அந்த காயின்ஸ் கையில் வச்சுட்டு ஒரு ட்ராப் ஜலம் ஊற்றிக்கோங்க. ஹிரண்ய கர்ப்பகர்ப்பஸ்தம் ஹேமபீஜம் விபாவசோஹோ அனந்த புண்ணிய பலதம் அத சாந்திம் பிரயச்சமே. அமாவாஸ்யாயாம் புண்ணியகாலே தர்ஷசார்த்த திலதர்ப்பண சாத்புண்ணிய சித்திம் காமயமானः ஆச்சாரியாதி ப்ரகஸ்பதி சம்பாவனா. 5ஆம் தேதி கீழே வச்சுடுங்க. காயின்ஸை கீழே வச்சுட்டு சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு காக்காக்கி சாதம் வச்சுட்டு அப்புறமா சாப்பிட்டா போகிறோம். அப்புறம் சம்பாவனை அவள் வாத்து வாத்தியாருக்கு ஜிபேயோ கூகுள் பேயோ உங்களால் முடிஞ்சதோ அவளுக்கு ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க, சரியா? அதுக்கப்புறம் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை
வரலக்ஷ்மி பூஜை. வரலக்ஷ்மி பூஜை யூடியூப் லிங்க் இருக்குது. அதை பார்த்து ஆஃபீஸ் போகிறவா, இந்த மாதிரி சீக்கிரமாக போகிறவாலாம் அந்த வீடியோவை பார்த்து லிங்க்கை பார்த்து ஸ்திரீகள் பண்ணுறவா பண்ணிக்கலாம். லேடிஸ் வரலக்ஷ்மி பூஜை ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரலக்ஷ்மி பூஜை வருது. அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி திங்கட்கிழமை யஜுர் உபாகர்மா, ரிக் உபாகர்மா ரெண்டும் அன்றைக்கி தான். கார்த்தால அன்றைக்கி வந்து 7:30 9 ராகுகாலம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இது பண்ணிட்டு இருப்பா. ஆஃபீஸ் போகிறவா ஆஃபீஸ் போகணும், அர்ஜென்ட் ஆஃபீஸ் போகணும், மீட்டிங் இருக்குது, எல்லாம் இருக்கும் அப்படின்னு. அப்படி அர்ஜென்ட்டாக போகிறவா இதில் வீடியோ லிங்க் இருக்குது, யஜுர் உபாகர்மா, இதை பார்த்து பண்ணுறவா பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நாங்கள் நேரில் போய் பண்ணணும்னா காடுகுடி பக்கத்தில் பூர்வா மேனர் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் அங்கே காலத்தில் 7 மணி பேட்ச் ஒன்று இருக்குது, 9 மணி பேட்ச் ஒன்று இருக்குது, ஆவணி ஆகட்டும். அங்கே கலந்துக்கலாம். அவளோட டீட்டெயில்ஸ்லாம் ஒரு 10ஆம் தேதி போல் அனுப்புவோம். அதை பார்த்து அவள் காண்டாக்ட் பண்ணி அங்கே இது பண்ணிக்கலாம். காலத்தில் 7 மணி 9 மணி பேட்ச் ஒன்று இருக்குது. காடுகுடி பக்கத்தில் உங்களுக்கு வந்து பூர்வா மேனன் அங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் யஜுர் உபாகர்மா அப்படின்னு அங்கே பண்ணிட்டு இருக்கோம். அங்கே வந்து கலந்துக்கலாம். இல்லையா ககதாசபுரா புவனேஸ்வரி கோவில் அங்கேயும் காலத்தில் 7 மணி பேட்ச்சு 9 மணி பேட்ச்சு ஆவணி ஆவட்டம் இருக்குது, அங்கேயும் கலந்துக்கலாம். சரியா? ஆற்றுல முடிஞ்சவா ஆஃபீஸ் போகிறவா அந்த வீடியோ பார்த்து பண்ணிக்கோங்க. இல்லை நேரில் போகிறவா அங்கே வந்து பண்ணிக்கலாம். இதுதான் அது உள்ள. இது வந்து ஆடி அமாவாசைக்குள்ளே தர்ப்பணமும் ப்ளஸ் ஆவணி ஆட்டுக்கு என்னென்ன இது பண்ணணும் அதுவும் சொல்லியிருக்கோம். அதை பார்த்து இது பண்ணிக்கலாம். முடிஞ்சவா சப்ஸ்கிரைப் பண்ணுறது சந்தோஷமாக இருக்குது. அது மாதிரி உங்களுக்கு பவித்ரம் கூர்ச்சம் வேணும் அப்படின்னா அவள் ஆத்து வாத்தியருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு நீங்கள் போய் வாங்கிக்கலாம். இல்லை இப்போ கஷ்டமாக இருந்தால் திப்பசந்திரா போனேலாம் மகேஷ் பூஜா ஸ்டோர் அங்கே போனேலாம் பவித்ரம் கூர்ச்சம் பூஜைக்கு என்னென்ன வேண்டிய சாமான்கள் எல்லாம் வச்சுட்டுருக்கா. அது மாதிரி உங்களுக்கு சமித்து வேணும்னா சமித்து, வரலட்சுமி பூஜை சரடு, ஆவணி ஆட்டத்துக்கு பேப்பர் எல்லாம் வேணும்னா வாட்ஸ்அப்பில் பார்த்தோன்னா ஸ்டேட்டஸில் அது அட்ரெஸ்ஸு லொக்கேஷன் எல்லாமே இருக்குது. அவளுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு எடுத்து வைங்கன்னா அந்த மாமி எடுத்து வச்சுருவா. நீங்கள் அவள்கிட்ட வாங்கிக்கலாம். சரியா? நமஸ்காரம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, ஸ்ரீ குருப்யோ நமः. ஜெய் சீதாராம், ராதே கிருஷ்ணா.